தேவனுடைய தரிசனம் உங்களோடு முடிந்து விடுவதல்ல. தேவனுடைய தரிசனம் உங்களுக்கும் அப்பாற்பட்டு செயல்படுகின்ற ஒரு தரிசனமா இருக்கின்றது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதான் பார்க்கின்றோம். ஆபிரகாம் இடத்தில் தேவன் அந்த தரிசனத்தை பகிர்ந்து கொண்டாலும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, அவருடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகின்றார், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகின்றார். ஏன்? அந்த ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம், ஒருத்தர் தேவ தரிசனத்திற்காக தங்களை அர்ப்பணித்த நிமித்தம் தேவன் அவரை மாத்திரம் ஆசீர்வதிப்பதில்லை, அவர்களுடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கின்ற தேவனாயிருக்கின்றார். நம்மளுடைய தேவன் தலைமுறையின் தேவனாயிருக்கின்றார். ஐயா, அம்மா, நீங்க தேவனுக்காக இந்த வருடம் ஏதாவது செய்வதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இல்ல, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வரப்போகின்ற சந்ததிகளும் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் அர்ப்பணித்த அந்த ஒரு காரணத்திற்காக தேவன் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதிக்கின்ற தேவனா இருக்கின்றார்.